வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஏகாதசி திதி. அடுத்து 10ஆம் தேதி திரையாதசி திதி வந்துடுது இல்லையா? திரையாதசி திதி என்றாலே நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது என்ன? பிரதோஷம். பிரதோஷம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் இந்த மானிட சமுதாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாட்டினுடைய தாற்பயம் என்ன? அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து அது எப்படி மனித குலத்தை காப்பாற்றுகிறது? ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த காரணம்தான் தேவர்களும் அசுரர்களும் தேவாமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைஞ்சாங்க. பார்க்கடலை கடையும் பொழுது அதில் அற்புதமான பல பொருள்கள் எல்லாம் தோன்றின. அகலிகை அதிலிருந்து தான் தோன்றினாள், லட்சுமி தேவி அதிலிருந்து தான் தோன்றியது, காமதேவன் அதிலிருந்து தான் தோன்றியது. இப்படி அற்புதமான பொருள்கள் எல்லாம் தோன்றி கடைசியில தேவாமிர்தம் தோன்றியது. அதுக்கு முன்னால ஆழகால விஷம் தோன்றியது. அந்த ஆழகால விஷம் தோன்றி வெளியே வந்த உடனே அதனுடைய வெப்பம் தாங்க முடியாம தேவர்கள் தேவாமிர்தம் கூட வேண்டாம், நம்ம உயிர் பிழைச்சா போதும், அதுல பொசுங்காம இருந்தா போதும்னு ஓடி ஒளிஞ்சி சிவனிடம் தஞ்சம் அடைந்தார்கள். சிவன் அவர்களையெல்லாம் காப்பதற்காக வேண்டி அந்த விஷத்தை எடுத்து உண்டான். தேவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் கழுத்திலேயே நிற்குமாறு உமாதேவி அதை பிடித்து விட்டாள். கழுத்திலேயே தங்கிவிட்டது. ஒருவேளை அது உள்ளே போயிருந்தால் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்துமே பொசுங்கி இருக்கும் என்ற காரணத்தின் காரணமாக உலக மாதாவான நம்மளுடைய உமாதேவி அன்னை நம்மை காப்பாற்றுவதற்காக அந்த ஆழகால விஷயத்தை கழுத்திலேயே தங்குமாறு செய்தாள். இப்படியாக இந்த உலக உயிரினங்கள் அனைத்தும் தேவர்களும் காப்பாற்றப்பட்ட அந்த வேலைதான் பிரதோஷ வேலை. அந்த பிரதோஷ வேலை என்பது திரையாதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன்னால் 3:45 நாழிகை, சூரியன் மறைந்த பின்னர் 3:45 நாழிகை. ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். அப்ப 3:45 நாழிகைனா 1.5 மணி நேரம் வரும். சூரியன் மறையக்கூடிய நேரத்தில இருந்து 1.5 மணி நேரம், மறைந்த பிறகு அந்த நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம், ஆக 3 மணி நேரம். நாம வழிபாடு செய்வது அந்த மறைவதற்கு முன்னால் உள்ள 1.5 மணி நேரத்துல தான் ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்கிறோம். தொடர்ந்து இன்னும் 1.5 மணி நேரம் ஆலயத்திலேயே தங்கி நின்று நம்ம வழிபாடுகளை மேற்கொள்வதில் தவறில்லை. ஒருவேளை இந்த 4:30 to 6 போக முடியாதவர்கள் 6 to 7:30 சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம் என்பதற்காக இதை சொல்கிறேன். ஆக இந்த பிரதோஷ வேளையில் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் தேவர்களும் உயிரினங்களும் காப்பாற்றப்பட்டதை போல நாம் வழிபாடு செய்தால் நம்மளுடைய மனப்பாரங்கள் அனைத்துமே குறையும். எப்படி குறையும்? நம்ம பாரத்தை கொண்டு போய் ஈசன் தலையில இறக்கி விடுங்கள். நம்மளுடைய உடல் துன்பத்தையும் மன துன்பத்தையும் ஈசன் தலையில் இறக்கி விடுங்கள். அவன் உங்களை காப்பாற்றுவான். தேவர்களையும் உயிரினங்களையும் பிரதோஷ வேளையில் காப்பாற்றியதை போல என்பதுதான் இந்த பிரதோஷ வழிபாட்டினுடைய முக்கியம். ஒவ்வொரு நாளுமே சூரியன் மறையக்கூடிய நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரத்திற்கு முன்னால 1.5 மணி நேரம் இந்த பிரதோஷ வேளையில நீங்க வழிபாடு செய்யலாம். நித்திய பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம் வளர்பிறையில இதே மாதிரி திரையாதசி திதியில வரக்கூடியது பக்ஷ பிரதேசம். சூரியன் வளர்பிறை திரையாதசி திதியில 4:30 மணி 6 மணிக்கு சூரியன் மறைவதாக எடுத்துக்கொண்டால் அதுக்கு முன்னால 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, அதன் பின்னரும் 1.5 மணி நேரம் வழிபாடு செய்யலாம். தேய்பிரையிலையும் வழிபாடு செய்யலாம். தேய்பிரையிலையும் அதே மாதிரி பிரதோஷ வேளையில் வழிபாடு செய்யலாம். அது மாத பிரதோஷம். சனிக்கிழமையில் வரக்கூடியது மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தேவர்களை காப்பதற்காக அவன் விஷம் அருந்தியது சனிக்கிழமை. அதனால்தான் அது மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. பிரளய காலத்தில் இதே மாதிரி திரையாதசி திதி என்று வழிபாடு செய்யலாம். அது பிரளய பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்விதமாக பிரதோஷத்தினுடைய வகைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த பிரதோஷ வழிபாடு செய்வதனுடைய தாற்பயம் என்ன? உங்களுடைய மனத்துயரும் உடல் துயரும் அனைத்து உயரமான துயரங்களும் நீக்கப்படும். மனத்துயர் எதனால வருகிறது? பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு இயங்குகின்றதுனால் வருகிறது. பிள்ளைகளுடைய நல்வாழ்வு கிடைக்கும்.
திருமண வாழ்வு கைகூடும், கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நிலவும், கடன் தொல்லைகள் குறையும், நோய் நொடிகள் தீரும், எதிர்ப்புகள் குறையும், வம்பு வழக்குகள் குறையும், எல்லா விதமான மனக்குறையும் குறையும், எல்லா விதமான உடல்பிணியும் குறையும். யாருக்காகவும் நீங்கள் வேண்டலாம். ஆக இந்த அற்புதமான பிரதோஷ தினத்தன்று ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் ஒவ்வொரு பாடலை சொல்லி நாம் வழிபாடு செய்வதற்கு உங்களை ஊக்குவித்து வருகிறேன். அந்த வகையில இன்னைக்கு திருநாவுக்கரசு பெருமான் அருளிய ஒரு பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் சொல்கிறேன். அந்த பாடலை நீங்கள் பிரதோஷ வழிபாடு என்று பொருளுணர்ந்து பாடி இறைவனுடைய அருளை பெறலாம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே. இந்த நமசிவாய என்ற மந்திரம் நம்மளுடைய மனதில் உள்ள இருட்டுக்களை எல்லாம் விரட்டிவிடும். எதை போல? இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அந்த ஒரு விளக்கே அந்த அறையினுடைய இருட்டை ஓட ஓட விரட்டி விடுவது போல, நீங்கள் நமசிவாய என்ற இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருந்தால் உங்கள் மனதில் உள்ள அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் என்ற அழுக்குகளும், காமம், வெகுளி, மயக்கம் என்ற அழுக்குகளும், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அசூயை என்ற அழுக்குகள் எல்லாமே ஓடிவிடும். பொய்மை உங்களிலிருந்து ஓடிவிடும். வஞ்சகம் உங்களிலிருந்து ஓடிவிடும். அனைத்து தீய குணங்களும் ஓடிவிட்டால் என்ன? உங்கள் மனம் நல்மனமாக ஆகிவிடும். பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே. அப்போ உங்களுடைய மனமானது நல்லகமாக மாறினால் அங்கு இறைவன் ஞான ஒளியாக எழுந்தருளி விடுவான். அதான் அந்த அற்புதமான பாடல். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, அந்த ஜோதியை காட்டக்கூடிய தன்மை வாய்ந்தது. எப்படி காட்டும்? பல்லக விளக்கது பலரும் காண்பது. எல்லோருமே இந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லலாம். எந்த நேரமும் சொல்லலாம். எந்த வேலை செய்யும் போதும் சொல்லலாம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எந்த நாட்டில் நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் இந்த வேலையில் சொல்லிக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய மன தூய்மை அடையும். மன தூய்மை அடைந்தால் அங்கு ஞான ஒளியாக இறைவனை காணலாம். இறைவனை கண்ட பின்பு என்ன பேரின்பம் தானே. அந்த பிரதோஷ வேளையில் இந்த பாடலை பொருளுணர்ந்து பாடி நந்தியம்பெருமானை வணங்கி, அப்பனை நந்தியை ஆறா அமுதனை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. உங்களுக்கு எப்படியெல்லாம் வணங்க முடியுமோ அப்படியெல்லாம் வணங்குங்கள். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தபடியெல்லாம் பலன் கிடைக்கும். அங்கனன் கைலையாக்கும் அகம்படி தொல்மை போண்டு நம் குரு மதபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாயி பங்கைய தொலவும் நாரும் வேத்திர படை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி என்று வணங்குங்கள். நீங்கள் எந்த அளவு பக்தி செலுத்துகிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விலகும். அற்புதமான இந்த பிரதோஷ வேளையில் இந்த திருநாவுக்கரசு பெருமான் அருளிய இந்த இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே. இந்த பாடலை உறக்க பாடி இறைவனை வணங்கி எல்லோரும் உங்களுடைய துன்பங்களில் எல்லாம் விடுபடுங்கள். உங்களுடைய உடல் துயரும் மனத்துயரும் நீங்கி நீங்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்று இந்த 10ஆம் தேதி வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டினுடைய வழிபாட்டு பாடலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.